அம்மம்மா தம்பி பரதேசி மாதிரி கத்திக்கிட்டேன். அம்மா சாப்பாடு போடுமா, பசிக்குது. டேய் சாப்பாடா முக்கியம், காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. டேய் நீ வாய் மூடு, கொட்டிட்டு வந்துட்டல, வெயிட் பண்ணு. இங்க பாருடா, எங்க சுத்திட்டு வந்தாலும் 4 மணிக்கு வீடு வந்து சேரணும். ஆமா, காலேஜ் 4:30க்கு தான் வர்றான். 4 மணிக்கு எப்படிமா வர முடியும்? என்ன நீங்க? அது இல்லடா, சாயந்தரம் ஏதாவது டியூஷன் வச்சிருப்பாங்க போட்டுருக்கு. ஆமா, நீங்க படிக்கிற லட்சணத்துக்கு டியூஷன் ஒண்ணுதான் குறை. சாயந்தரம் பொண்ணு பார்க்க போறோம். அப்பாக்கு ரெண்டாவது கல்யாணம் உதச்சேனா? உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். எனக்கு பொண்ணு பாக்குவா மச்சான், பாடுறா. அம்மா அவன் சொல்றது புரியலையா? படிக்கிறவளுக்கு எதுக்கு கல்யாணங்கிறான்? சரிதானே? டேய் எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. டேய் அம்மா சொல்றாங்களே, வெளிய போங்கடா. அது வந்துமா? கிளம்புங்கடா, 3 பேர் கிளம்புங்கடா. ஏய் நீட்டுறதுக்கு விரல் இருக்காது. ஆளை பாரு, என் புள்ளைக்கு சேர்க்க பள்ளியும் பாச்சானும். ஆமா, இல்ல யாரு பள்ளி யாரா பாச்சா? நான் பள்ளி, நீ பாச்சா. கிளம்பு, தேங்க்யூ. கிளம்புடா, கிளம்பு. சாயங்காலம் முச்சந்தில் சந்திப்போம். வரட்டா? வரும்போது கொஞ்சம் கருவாடு கஞ்சி கொண்டாந்துரு. வருவா. சாப்பாடு நல்லா இருக்கு, நான் போயிட்டு வரமா. இருடா, உட்காரு. எங்க போற? உன்கிட்ட நிறைய பேசணும். டேய் வெற்றி, எல்லா அம்மாவுக்குமே தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதாடா? அதே போலதான்டா எனக்கும். அதுவும் இல்லாம உங்க அப்பாவுக்கும் அந்த மார்த்தாண்டத்துக்கும் நடக்கிற சண்டையில உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதனாலதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கடா. ஏமா இப்படி பயப்படுற? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் நடக்காதுமா. நான் ஒண்ணு சொல்றேன், நீ போய் பொண்ணு கேட்டா யாரு இல்லன்னு சொல்லுவா? அப்பா இந்த ஊர்லயே பெரிய மனுஷன், நாம பணக்காரங்க. அதுக்குத்தான் பொண்ணு கொடுப்பாங்களே தவிர இந்த முகத்துக்கு யாராவது கொடுப்பாங்களா? உனக்கு என்னடா குறைச்சல்? காக்காக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு தான் எப்போ. போடா நீ. சரி சரி சரி, உனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நானா ஒரு பொண்ணை பார்த்து அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா அது வந்து உன்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலாம் சொல்லக்கூடாது, சரியா? சரிடா, முதல்ல பொண்ணை பாக்குற வழியை பாரு. அப்பா தப்சேன்டா. டேய் இங்க வாடா. காலம் பூரா பொண்ணை பாக்குறேன்னு என்னை ஏமாத்தாத. உனக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுற. இல்ல நான் காட்டுற பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டுற. ஆமா, என்ன விளையாடுறீங்களா? மார்க்கெட் போய் வெங்காயம் வாங்கிடுவான்னு சொல்ற மாதிரி ஒரே மாசத்துல பொண்ணு கட்ட நான் எங்கம்மா போறது? அது ஓன் திறமை. ரொம்ப அடம் உனக்கு. டேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. டேய் உனக்கு மெட்ராஸ்ல ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து வச்சிருக்கேன். நீ பேசாம நிக்க போற. நான் போக முடியாது. சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க. ஒரு சில்லறை காசு 500 ரூபா இருந்தா செருப்பு பிஞ்சிரும். சில்லறை காசு உனக்கு 500 ரூபாயா? ஏண்டா இப்ப என்னமோ சொன்னீங்க, விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள், அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போ. ரைட், தேங்க் யூ. பிள்ளைய மட்டும் எல்லாரும் பெத்து போட்டுருங்க. காசு கேட்டா நொல்லேனுங்க. போங்கடா மூதவிகளா. எங்க படுத்துற ராத்திரி? எவ்வளவு வேண்டா? இந்த கிரமத்துக்கு எங்க கொடுக்குற? குரங்கிட்ட எது கொடுப்பாங்க? ஹாய் பாப்பா, மணி என்ன? ஏண்டா ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாதா? காலேஜ்ரா, ப்ரொஃபசர் நம்மள என்ன நினைப்பாரு? படிப்பே வராட்டாலும் எவ்வளவு கரெக்டத்தை கீப் அப் பண்றான். அதனாலதான் இந்த காலேஜ் மதிக்கிறாங்க. அத கூட டெய்லி வர்றதானே. ஏண்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் மம்மி ஒண்ணு குழப்பலையே. மைண்ட கேட்டா மெயின்டைன் பண்றீல்ல, ஸ்டெடியா இருக்கீல்ல. இந்த வர்றா கல்யாணம் சொல்லி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, பின்னாடி பிரச்சனை ஆயிரும். ஏய் அறிவு கிட்டவனே, அவன் என்ன சைல்டா? அப்படின்னா குழந்தையான்னு கேக்குறேன். இங்கிலீஷ்லாம் பேசுற? அத விடுறா, மேட்ருக்கு வா முதல்ல. அவன் கல்யாணம் பண்ணிடுவானா? அக்கம் பக்கம் ஊர் வளர்த்துலாம் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா. இல்லப்பா, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா. எது கல்யாணம் பண்ண போறியா? ரைட்ரா, இனிமேல் இவன் சாவகாசம் தேவையில்ல. பிரின்சிபல் மாத்து. டேய் உட்கார்றா, இனிமே தானே பஞ்சாயத்து ஆரம்பம். ஓ, அதுக்கு தான் மரத்து கீழே பெஞ்சில உட்காந்துருக்கமா? ஆரம்பிப்பா. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. நிஜமா சொல்றேன்டா, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கொடூரமா இருக்க? சும்மா இருங்கடா, மூட கெடுக்காதீங்க. நிஜமா ஒரு தேவதடா. இந்த பிரபஞ்சத்துக்கு பூமி எப்படி ஒரு பொக்கிஷமோ, இந்த பூமிக்கு அவ ஒரு பொக்கிஷன்டா. ரொம்ப பேசுறான்ப்பா. என்ன கதை கவிதைன்னு ஓவரா போற? இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேரு தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கான், மீதி பேரு தண்ணியை போட்டு தடுமாறி செத்து இருக்கிறான். ஜாக்கிரதை. தருசாயி செத்துருக்காங்க சொல்லு. அப்ப உனக்கு லவ் வந்துருச்சுங்கறியா? இதான் லவ்வா நண்பா? ஆமா நண்பா, இதான் லவ். தைரியமா லவ் பண்ணு, சூப்பரா இருக்கும். இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத. டேய் மூடு. உன் லவ் பத்தி என்கிட்ட சொல்றியா? இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல, என் பேரை மாத்திக்கிறேன்டா. அந்த உன் தலையெழுத்த மாத்த முடியாது. அந்த பொண்ணு பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன ஏதாவது தெரியுமா?
எதுவும் தெரியாதுடா. அப்ப கன்ஃபார்ம்டா லவ் தான்டா. எப்படி சொல்ற? காதலுக்கு கண்ணுலன்னு எப்பவோ ஒரு குருடன் சொல்லிட்டு போயிட்டான்ல. யாருன்னே தெரியாம ஒரு பொண்ணை எப்படி லவ் பண்ண? வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். தெரு தெருவா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நடிக்கலாம். அப்படியா அந்த பொண்ணு கிடைக்குதான்னு பாப்போம். டேய், அவதானே நான் சொன்ன தேவதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பூமி கிடைச்ச பொக்கிஷன் சொன்னல, அந்த பொக்கிஷம் கூட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு இருக்கு பாரு. அவ தாண்டா என் இதயத்தை எடுத்து பொட்டை வச்சுட்டு போனவன். என்ன எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் பாரு. உன் ஆளு அவன் ஆளுக்கு ஃப்ரெண்டு. கவலையே படாத, இந்த மேட்டரை வச்சே லிங்க் பண்ணிடலாம். வர்ற ஆளுங்க ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணுங்க. ஹாய் அசோக், இவ என்னோட ஃப்ரெண்ட், பேர் விஜி. ஹலோ. ஹாய். ஸ்கூல்ல இருந்தே லவ்வாமே. ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சரி சரி வா நம்ம போலாம். ஏய் நில்லு. என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா? எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? காலேஜ்ல இருக்க மாட்ட. ஏதோ உன் பின்னால லோலோன்னு அலையறனால விடுறோம். பி கேர்ஃபுல். ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு. அதுல பெருசு இதுதான். ஏய் என்ன ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னடா சொல்லி வை. பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையாத்தான் டீல் பண்ணும். எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. வேணா அவ பண்ணிக்கோங்க. மென்மையா இருந்துச்சா போடா என் கோந்து. மை நேம் இஸ் மாணிக்கம், பிஏபிஎல். பிஏபிஎல்லா? அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜ்லயா? சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும். சட்டத்துல ஓட்டைகளை பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஓம் பங்குக்கு ஏதாவது சொல்லு. ஐ எம் நாதன், பிஏ சயின்ஸ் படிக்கிறேன். என்னது பிஏ சயின்ஸா? சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானே, சோ பிஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நாங்களாம் சொல்லிட்டோமே, நீ மட்டும் என்னவா சொல்லு. நான் யார்ட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லடா. ஜெனரலா சொல்றேன் கேட்டுக்குங்க. என் பேர் மதன். பிடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க. ஐ ஆம் ஸ்டடிங் ப்ரிபோசிஷன், டிபோசிஷன், காம்போசிஷன், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் சேர்க்க சரியில்லாதனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். சார் பேச மாட்டாங்களா? அது அவர்கிட்டே கேளு. நான் 3ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன். கோல் போட்டாயா? சட்டை ஒரு அவஞ்சிட்டே எங்கிலிக்கிற. ஏதாவது சைட்டு அங்கேயே சொல்லு. சும்மா காலேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கேங்க. என் பேரு வெற்றிவேலுங்க. பரவாயில்லையே, நீங்களாவது உண்மை பேசுறீங்களே. எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கள மாதிரிலாம் போய் பேச தெரியாதுங்க. எனிவே ஐ அம் விஜி. நன்றி. நான் இன்னில இருந்து காலேஜுக்கு 4 நாள் லீவு. இந்த கண்டாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால ஜீரணிக்க முடியாது. ஆளை விடுங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? வேல். வெற்றிவேல். ஸ்டைல் வெற்றிவேலுங்க. உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், நாங்க எல்லாம் பேரை சொன்னோம், பிடிச்சிங்கன்னு சொன்னாளா? உன் பேரை சொன்னி பிடிச்சிங்க சொன்னா பாத்தியா? அங்க இல்ல ஒக்கட் ஆயிடுச்சுடா. அதை விடுறா. நம்ம ஊரு பேரு தராதரம் எல்லாத்தையும் பத்தி சொல்லி அவட்ட கைய கொடுத்தோம். அவ யாருக்காவது கை கொடுத்தாளா? அவனுக்கு மட்டும் தானே கொடுத்தா. அங்கேயே கைக்கு கை பாஸ் ஆயிடுச்சுடா. டேய், நான் என் அனுபவத்துல சொல்றேன்டா. சு, உன் அனுபவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வர்ற? அத விடுறா. அவன் உண்மையை சொன்னான். அதனாலதான் அவ இவனை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. டேய், அப்படியே டேய், டேய், தூக்கி விட்டுன்னு மச்சான், வச்சுக்க. போடா. கீழே மண்டை சதுரி செத்து போவீங்க. உண்மையை சொன்னனாலதான் லவ் பண்ணாளா? எவன்டா சொன்னா உங்களுக்கு இத? இந்த பார், இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் பிலிம் காட்டணும். ஒரு கூலிங் கிளாஸ மாட்டிக்கிட்டு டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ்ல பேசணும். 100க்கு 10 வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா. அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கங்க. பெரிய மேதாவி மாதிரி பேசாதீங்க. மேதாவி நிறுத்துறியா? காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்கடா. பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய், நான் சொல்றேன்டா. பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா, டேய் ஏன்டா? ஏன் இந்தியாவுல தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அது ஏன் தமிழ்நாடு மட்டும் எடுக்கிற? இப்ப என்ன சொல்ல வர நீ? டேய், நீ என்ன மூளை வந்த மாதிரி கத்துற? ஆமாடா மூலம் தானே. என்னடா சொல்ற நீ? நான் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல, அவன்கிட்ட பேசிக்கிறேன்டா. அப்ப கரெக்டா பேசுறா. டேய், தமிழ்நாட்டுல உன் பேரை சொன்ன பொண்ணுங்க ரொம்ப கம்மி. அப்படி ஒருவேளை சொல்லியிருந்ததுன்னா அதெல்லாம் டம்மி. ஆனா உன் ஆளு இருக்காளே, ஒரு 10-15 ஆப்பிள மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி கொலகொலன்னு இருக்கான். சரி, அவ எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நீ ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகத்திலயாவது போய் அவளை பிடிக்க பாரு. அது சரிடா. என் லவ் எப்படி அவகிட்ட சொல்றது? அப்படி கேளு, நான் சொல்றேன். நீ சொல்றியா? காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? டேய், யார பாத்தறா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற? காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல் போடுறா. ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா? நான் லவ் பண்றது யார் தெரியுமா? ஒரு டீச்சர், ப்ரொபோசர். பால்வாடி டீச்சரா? அத பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா. இப்ப தெரிஞ்சு போச்சு, அவ 5ஆம் கிளாஸ். ஏண்டா? ஏன் கொஞ்சம் பேசாம இரு. சரி பேசு. அஞ்சம்மா டீச்சரு டீச்சர் 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 டீச்சர்
டீச்சர் டீச்சர் டீச்சர் டீச்சர் டீச்சர் டீச்சர் நான் எல்கேஜி நீ எங்கேஜி டீச்சர் 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 நான் உங்களுக்காண்டி என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? சங்கு. சங்கா? என்ன சங்கு? மயான சங்கு. கிட்டத்தட்ட 2000 பணத்துக்கு ஊதுனது. இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு பேரும் சொர்க்கம் போனதாக ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிட்டு வந்துட்டேன். சங்குக்காரன் என்னை கையங்களுமா பிடிக்கிறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு இதை வாங்கிக்கங்க. பிடிங்க. ஐயோ நோ நோ. அட நீங்க வாங்குங்க. வாங்கி காதுல வச்சு பாருங்க. அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும். புடிங்க புடிங்க. வைங்க 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 டீச்சர். கேக்குதா 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 கேக்குதியா? அத்தி ஐயோ காணா போன கண்ணீசல இங்க இல்ல இருக்கு. ஏண்டா சங்கு குடுக்குறேன்னு குண்டு வச்சு கொல்லவா பாக்குற? ஒண்ணு எப்படி சொன்ன கதையில கடைசி கடத்துல எதே மறைச்ச மாதிரி இருக்கு. பெரிய டைட்டானிக் அதை சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்காரு. விளக்குமாறு பிஞ்சிடும். மறுபடியும் அதே ஞாபகப்படுத்துறாங்களே, ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ? என் காதலுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா. நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் வாயோட வாய வச்சு ஐ லவ் யூ சொல்றேன். ஐ லவ் யூ சொல்லிடலாங்கிற? சொல்லிடலாம் இல்ல சொல்றேன். ஹாய். பை. ஓ, புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? எனக்கு டைம் கிடைச்சா நான் ஒன்லி புக்ஸ் தான் படிப்பேன். உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் யாரு? ஆத்தரெல்லாம் எனக்கு இல்லைங்க. ஐயோ அத சொல்லலைங்க. எழுத்தாளர்ல யார் பிடிக்கும்? எழுத்தாளர், ரைட்டர். ஒரு நிமிஷம். ரைட்டரா? எனக்கு பிடிச்ச ரைட்டர் வந்து சில்வர் ஸ்டாலின், அர்னால்ட், ஜாக்கி சான், ஜெட்லி. மெயினா அந்த இட்லியோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஜோக் அடிக்கிறது தான். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயோடா வந்து காதல் சொல்லுங்க. தெனாலி படம், கமல் சார் நல்லா நடிச்சிருப்பார்ல. இந்த ஜோக்கும் நல்லா இருக்கு. ஓச்சடா, தேங்க்யூ. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். உங்களுக்காக எதை வேணும்? சிகரெட் பிடிக்கிறது வேணுமா? தண்ணி அடிக்கிறது வேணுமா? முக்கியமா அந்த குரங்கு கூட சுத்துறது பிடிக்கலன்னு சொல்லுங்க. இப்பயே விட்டுறேன். என்னங்க நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே. சி போங்க, இவ்ளோ லேட்டா சொல்றீங்க. நீங்க நேத்தே சொல்வீங்க நான் நினைச்சேன். நல்ல வேளை இப்போது சொல்லிட்டீங்க. நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ, நான் ஊரை விட்டு ஓடி வரதுக்கு கூட ரெடி. ஓகே. நீங்களா? அவன் எங்கடா? அவன் நேரம் வீட்டுக்கு போய் எந்த சீரியலை பார்த்துட்டு என்ன ஃபீலிங்ல இருக்கான்னு எவனுக்கு தெரியும்? அது என்ன சொன்ன? லவ்வுக்காக சிகரெட்டை கட் பண்ணுவேன், தண்ணியை கட் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணுவியா? ஏண்டா நீங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அது ஒர்க் அவுட் ஆனோம்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவீங்க. அது வேற ஒண்ணும் இல்லடா. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணோம்ல, எங்க செருப்பை கழட்டி நாங்களே மாறி மாறி அடிச்சுக்கணும். லவ் பண்றதுன்னா தைரியம் வேணும், தில்லு வேணும். தைரியம் வேணும்னு தெரியுதுடா. ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் படபட படப்படன்னு ஆடுதே. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. புதுசா ஒரு ஐடியா சொல்லுங்கடா. ஓல்ட் இஸ் கோல்டுடா. இப்படித்தான் ஒரு நாள் என் அஞ்சம்மாட்ட முத என் காதலை பத்தி போச்சுடா. தயக்கமா இருந்துச்சு, மயக்கமா இருந்துச்சு. ஒரே ஒரு லெட்டரை பாஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் என்னமா தங்கச்சி சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு சனிக்கிழமை ஹாஃப் டே, அதான் வந்துட்டேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேம்மா. ஓஹோ, இதான் டீச்சர் வீடா? இன்னைக்கு எப்படியாச்சும் பிக்கப் பண்ணிடுறேன். ஏய் அம்மா, நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ யாரு? இது நான் யாரா? என்ன பார்த்து ஓட்டடா ராஸ்கல். வயசு பிள்ளை இருக்க வீட்டு வாசல்ல உனக்கு என்ன வேலைங்க? வாசல் உட்காந்துக்கிறது, ஒரு பேப்பரை படிக்கிறது, அந்த பிள்ளை எப்படா வெளியே வரும் பார்த்து சைட் அடிக்கிறது. கொலை பண்ணிட்டு ராஸ்கல் உன்னைய. வேலை வெட்டி இல்லடா உங்களுக்குலாம்? சரி சரி, இந்த வேலையாச்சும் ஒழுங்கா செய். இந்த லெட்டரை கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து மன்மதன் கொடுத்தாருன்னு சொல்லு. போ. இப்படி யார்? நான் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும். அப்புறம் ஒப்பனா கொடுப்பா. போ போ. என்னடா லுக்கு? நாம இங்கே உட்காந்துருக்கேன். எவன் தெரியலையே. போனவனை காணாமே. என்ன? ஹலோ, உங்களை அவங்க உள்ள வர சொன்னாங்க, போங்க. உள்ள வர சொன்னாளா?
ஆஹா, எதிர்பார்த்ததுடா, எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதியிருக்க எழுத்து அப்படி கொட்டி இருக்கேன். வரி வரியா வரி வரியா கவிதையா வடிச்சு கட்டி இருக்கேன்டா. ஒரே லெட்டர்ல விழுந்துட்டாலாவ. யார் வர்றாங்களா பார்த்து இங்கே இரு. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். என்ன? ஹலோ, கதவை சாத்திட்டு வர சொன்னாங்க. கதவை வேற சாத்த சொல்லிட்டாளா? அட பாவி, இது இவ்வளவு லேட்டா சொல்றேடா. சரி போ, நல்லா இருப்படி போ. ஐயோ 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 ஐயோ. அப்பா ராஜா, அந்த பிள்ளைக்கு நீதான் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? தங்கச்சியை வளர்க்க சொன்னா தாராசிங்க வளர்த்துருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்தது குத்தவாடா? ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே. எப்பா, உலக்கைய கொண்டு நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ, அதை என் வாயால சொல்ல முடியல. எங்கெங்கேயே விட்டு அடிக்கிறாளே. அது என்னடா துணியை பூரா உருவிக்கிட்டு அடிக்கிறா? பொம்பளை ஆடாவ. ஐயா, நீ நல்ல அண்ணன்டா. சாதாரண அண்ணன் இல்ல, ஒரு காஞ்சி தலைவன் எம்ஜிஆர் மாதிரி, பாசமலர் சிவாஜி மாதிரி, கிழக்கு சீமை விஜயகுமார் மாதிரி ஒரு அண்ணன் நீ. அப்புறம் முக்கியமான விஷயம், எப்பா, இந்த ஜாக்கிஜான் படத்தை திரும்ப திரும்ப போட்டு காட்டு. உன் தங்கச்சி வாழ்க்கை விளங்கும். போடாடே, உன் தங்கச்சி இந்த ஊர்ல எவன் கட்டாலும் பாக்குறேன்டா. நிர்வாணி அடிக்கிறீங்க. டேய், இன்னும் போலியா நீ? அத்தி மறுபடி உலக்கையா? மறுபடியும் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிரு. லெட்டர் தான் ஃபைனல். போடா, எங்களை நம்பு. போய் லெட்டர் கொடுப்போம். லெட்டர் கொடுத்தா ஓகே. ஹனிமூன் போலான்னு கூப்பிடுவா. அதுக்குள்ள எதை பத்தி பேசுறான் பாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. அதுக்குள்ள இப்ப நீயே வைக்கப்படுற. இதெல்லாம் கொடுத்ததுக்குனாலதான் நடக்கும். இப்போதைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருப்போ. அப்படின்ற போடா, நான் போயிட்டு வரேன் நண்பா. போடா, தெரியுமா போடா. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா? ஒரு விவசாய இல்லையே. எப்ப வந்த? ஒண்ணும் இல்லடா நண்பா, நான் இந்த லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுத்தா கோச்சுப்பாலோ இல்ல திட்டுவாலோ இல்ல அடிப்பாலோன்ற டவுட் எல்லாம் எனக்கு வருதுடா. ஓ டேய், இவன் ஒரு மாசமானாலும் லெட்டர் கொடுக்க போறதுல நம்மள வீட்டுக்கு போக விட மாட்டான்டா. டேய், இப்போ நீ போறியா இல்லடா? அது இல்லடா. சட்டை எப்படா கல்ல நீ? சட்டையை கட்டிட்டேனா? சாரி நண்பா. அது வந்து வேண்ட எதுக்குடா கல்ற? டேய், இந்த அவனுக்கு ஐடியா சொன்னா போன வீட்டுக்கு. நல்ல வேளை உள்ள உட்கார்ந்தேன். டேய், போய் லெட்டர் குடுறா போடா. நீ போறதுக்குள்ள போயிர போறா போடா. போறேன்டா, போயிட்டு வரேன்டா. என்னடா டவுசர் சட்டை எல்லாம் கல்றா? சட்டி போட்டுருக்கேல்ல. போடலடா அன்னைக்கு இந்த துக்கமா என்ன பொண்ணு பிச்சை எடுத்து விட படவா. ஏய் குறாவட்ட. கடவுளே 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 கடவுளே. வெற்றி, இங்க என்ன பண்றீங்க? மீன் பிடிக்க வந்தேன். மீன் பிடிக்க வந்தீங்களா? நான் எதையோ பிடிக்கிறேன், விடுங்களேன். சரி, இந்தாங்க பேப்பர் விட்டுட்டு போறீங்க. தேங்க்ஸ்ங்க. மச்சான் லெட்டர் கொடுத்துட்டான்டா அவன். ஆமா, உங்க கூட இந்த மங்கி பசங்களா இருப்பாங்களே, எங்க? எந்த குரங்கு எந்த மரத்துல இருக்கு யாருக்கு நாங்க தெரியும். வரங்க, போயிட்டு வரேன். பை பை. டேய் டேய் டேய், என்ன நடந்துச்சுங்க? லெட்டர் கொடுக்க போனானா தவறு கீழே வந்துடுச்சுடா. உடனே அந்த பொண்ணு பதறி போய் லெட்டர் எடுத்து என் கையில கொடுத்தா. நல்ல ஹெல்பிங் மைண்ட்ரா, தேங்க்ஸ் சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஏண்டா கொடுத்த லெட்டர் திருப்பி எடுத்து கையில கொடுத்துருக்க, அதை வாங்கிட்டு வந்து அவளை ஹெல்ப் பண்ணிட்டுங்கறியா நீ? வேற என்ன சொன்னா? கூட இருக்கிற குரங்கு கூட்டெல்லாம் எங்கன்னு கேட்டா. குரங்கா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் விடுடா. மறுபடியும் என்ன சத்தம் கேட்ட நீ? ஏத்து ஏத்து ஏத்து, நல்லா ஏத்து. இப்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரயோஜனமே இல்ல. அப்பயே உணர்ச்சி வசப்பட்டிருக்கணும். இந்த ஹெல்ப் பண்ண போன, இப்ப உன் காதல் முடிஞ்சு போச்சா? இனிமே அவ உனக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் 2 புல்ல வாங்கி நல்லா ஏத்திட்டு இங்க படுத்து வாந்தி உத வாங்குவேன். நான் என்னடா தப்பு பண்ண மறக்கிறதுக்கு? ஊர் குழந்தை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் காதல வளர்த்தா என் காதல் வளரும்னு நினைச்சேன். அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் காதல் போயிடுச்சேடா. இளவிடு மாதிரி ஆகி போச்சுடா. இப்ப அவ என்ன கேட்டுட்டான்னு பூரா பண்ணி சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. பிடிக்கலன்னு சொன்னாடா. அப்படி சொல்லல. நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? புதுசா வேற எதுவும் செய்யலையே அப்படின்னு அர்த்தம். புதுசுன்னா என்ன? அப்படி கேளு. இப்படித்தான் என் அஞ்சம்மா இருக்காளே, அஞ்சம்மா ஒரு நாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான். கோணிச்சாக்கில வச்சு ஒரே அமுக்க அமுக்கி தூக்கிட்டு போயிட்டல. வேலையை காட்டுற.
சத்தம் வரப்படாது, கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு, காதல் பைத்தியம். நான் கூட நினைப்பேன், இந்த பசங்க எல்லாம் காதலிச்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரயிலையும் பஸ்லயும் விழுந்து சாகுறாங்களேன்னு. இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி சிரிக்க பண்ற டார்ச்சர் தாங்காம தான் அம்பிட்டு போய் சாகுறாங்கன்னு. அது மட்டும் இல்லடி, அப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அடிப்பேன், ஒரே ஒரு சிகரெட் தான் இழுப்பேன். இப்போ உன் பைத்தியம் பிடிச்சதுக்கு பின்னால ஒரு குவார்டர் ஃபுல்லா மாறிச்சு, ஒரு சிகரெட் 18 பாக்கெட்டா மாறிடுச்சு. மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் இருந்து பெட்டி கடைக்கார வரைக்கும் எனக்கு தேடிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும்? என்னமோ நொன்னே குடிமிக்கார மாப்பிள்ளைய பாத்துருக்கானாம்ல. இந்த பார், நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்படி தூக்கி அப்படியே உன்னை கொல்ல கூட எனக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். உன்னை கொன்னா என்ன நானே கொன்ன மாதிரி ஆயிருந்து. அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை உசுரோட வர்றேன். ஏண்டி அழுகுற? என்ன பிடிச்சிருக்குன்னு அழுகுறியா, என்ன பிடிக்கலன்னு அழுகுறியா? பிடிச்சிருக்கு, அழுவுற. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? ஆரம்பத்திலே நீ என் காலில் விழுந்திருந்தேன்னா 7-8 பிள்ளை குட்டியை பெற்றிருக்கலாம். ஏண்டா என்னைய கொல்றேன்னு சொன்ன? அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சேன், அந்த மாதிரி நீ கடத்து. ஏன் நான் கடத்தி ஏன் கால வருவதுக்கா? மறுபடியும் கரெக்டா சொல்லிட்டா. எவன் மூலியமாவோ நம்ம விஷயம் லீக் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த உளவாளி? டேய் அத உர்றா, நான் உனக்கு கடைசியா ஒரு ஐடியா தரேன்டா. டேய், உங்க யார் ஐடியாவும் எனக்கு வேணாம். நானா என் வேலையை பாத்துக்கிறேன். இந்த வெற்றிவேல் பயலுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஏன் இந்த மார்த்தாண்டம் போன காதலிக்கிறானோ? காதலிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பின்னால எவன் பண்ணா தானே கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? சரி, இப்பயாவது நான் சொல்றதை கேளு. என்ன? மெட்ராஸ்ல உனக்கு பெரிய வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். தயவு செய்து இப்ப கிளம்பு. மெட்ராஸ்ல இப்ப ஒரே ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை? எவனோ ஒருத்தன் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வச்சு செக்ஸ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கான. போய் வேணா சேரவா? இந்த பார், இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப மெட்ராஸ் போறியா இல்லையா? ஏன் கத்துற? ஏன் கத்துற? உயிருக்கு நேசிக்கிற நண்பனை பிரிக்க பாக்குறியா? அவனும் நானும் சாதாரண நட்பு கிடையாது. நகமும் சதை மாதிரி, சூரியனும் சந்திரன் மாதிரி, தண்டவாளம் ரயிலு மாதிரி. அவன் காலம் சேர்த்து வைக்காம அந்த ஊரை விட்டு போக மாட்டப்பா. உன்னால முடிஞ்ச செஞ்சு பாரு. தன்னந்தனியாக போகாதீங்க, உங்க தலதல உடம்புக்கு ஆகாதுங்க. பாட்டுக்கு தோதா நடந்துகிட்டு இருக்கு, தனியா போக கூடாதோ? பின்னு பின்னு பின்றாங்க. அடிக்கிறாரு, எவனோ ஒருத்தன் காதலிச்சதுக்காக இந்த பின்னு பின்றாரு. இந்த ஊர்ல நியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? ஐயா, வீட்டுல கருமாதி பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் சம்பந்தம் பேச சொல்லிடா. என்ன வேணா மட்டும் போங்க, எங்களை அடிக்காதீங்க. என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனை கூட்டி போய். சத்தியமா உங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒத்துக்கிறேன். பஞ்சமா ஆரமானு உங்க பையனுக்கு காதல தூண்டி விட்டது அந்த கருப்பா நெடுன்னு வளர்ந்திருப்பானே அவன். மண்வன. ஆஹா, கோர்த்து விட்டாங்க ஐயா, கோர்த்து விட்டாங்க ஐயா. ஐயா, அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. சரிங்கய்யா. அவன் வர்றது வரைக்கும் கொஞ்சம் கையை கீழே இறக்கி வைங்க ஐயா. அதனாலதான்டா உங்களை அடிக்கிறத விட்டு போறேன். அவன் வரட்டும், தலையை கிள்ளி எறிஞ்சிடுறேன். தலையை கிள்றீங்களா? என்ன வெத்தலை காம்ப கிள்ற மாதிரி சொல்றாங்க? ஏய், இதுக்கெல்லாம் இந்த மன்மது நட்பு முக்கியம்தான், ஆனா அதை விட உசுறு முக்கியமாச்சே. ஐயா, கையில சிக்கனா தானடா நாங்கெல்லாம் பறந்துற மாட்டோம். சாமியோ, நீங்க சொன்ன இடம் வந்துருச்சு, இறங்க. மிக்க நன்றி மகனே. யோ யோ யோ, என்ன பன்றி நன்றின்னு கிளம்பிட்ட? வாடகை குடியா? என்னிடம் பணம் இல்லை, நான் முற்றும் துறந்தவன். எங்க திறந்திருக்கு? எல்லாம் மூடிதானே இருக்கு. வாடகை குடியானா என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்க? பசிக்குதியா? காசை குடியா? உனக்கு பசிதானே, கொஞ்சம் பொறு. அப்பனே, இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள். யோ, என்ன நக்கலா? இதுக்கு பதிலா காசை வரவையா முதல்ல. எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது. வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஆஹா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல டுபாக்கூரா? நான் ஒரிஜினலா இல்லை டுபாக்கூரா என்றுதானே யோசிக்கிறாய்? சாமி, நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்லிட்டீங்க?
யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு. அப்ப இத கொடுங்க. வைத்துக்கொள். இது இல்லையா? நீ யாரு எதை நினைச்சாலும் சொல்லிருங்க சொன்ன, அந்த வரத்தை கொடு. ஐயோ, அதனால் உனக்கு பல சிக்கல்கள் வருமே. ஒய்யால வாடகை கொடு. சிக்கல் வேணா வைக்கல வேணாம். யாயா? இல்லை இல்லை, சாதாரண சிக்கல்கள் தான் வரும், அதுவும் தீர்ந்துவிடும். அந்த வரத்தையும் தந்தோம், இந்த பிஸ்கட்டையும் தந்தோம். என்ன தோம் தோம் கிளம்பிட்டா? யோ யோ நில்லியா யோ. போயிட்டானே. சரி, இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி செக் பண்றது? இந்த நாயும் ஒரு உசுறு தானே. இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா? நாயே, நீ நாசமா போ. பிஸ்கெட் எல்லாம் நாங்க சாப்பிடுறதுடா. நீங்க தான் சோறு சாப்பிடுறீங்கல்ல. 2 பிஸ்கெட் போடுறானா பார், இவனே தின்றான். பாரதேசி நாய, இவெல்லாம் ஒரு மனுஷன். நாய் நம்மள ரொம்ப கேவலமான நினைக்குது. சாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்குமோ? இருந்தாலும் இந்த மேட்டரை விடப்படாது. இந்த பிஸ்கெட்டை நீயே சாப்பிடு. இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? மேலகளை விழுந்து சாவ போற. இதை விட பெரிய வண்டியெல்லாம் ஓட்டிட்டேன். ஆமா, எந்த பக்கம்? என்ன இந்த பக்கமா? அரைஞ்சா பல்லுலாம் செதறி போகும். என் பொண்டாட்டி உன் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன். ஐயோ, மறந்தே போயிட்டேனே. மறந்துட்டியா? அஞ்சம்மா, உன்னைய பார்த்து எவ்வளவு நாளா ஆகுது. எப்படிமா இருக்க? கையடியா, ஏதோ காலைல வந்து லவ் பண்ணேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே. இந்த ஜந்தெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா? என்னையா இது? கோச்சுக்கலாமா? சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன். வெற்றி வேலைக்கு அப்புறம் இவன் தான் அந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு. இந்த பாரு, இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு. அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறேன்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆமா, வந்து இருந்து வளவளம் பேசிக்கிட்டு இருக்கே. உன் புருஷனை ஒரு வார்த்தை காப்பி சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா கேக்குறாடி. நீ கிழிக்கிற அது ஒண்ணுதான் குறைச்சல். அது சின்ன பிள்ளை, அப்படித்தான் பேசும். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் பொண்டாட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆஹா, இவன் தாயா உண்மையான நண்பன். ஆமா, இவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு பாப்போமா? கடவுளே, அவளை உன் கூட்டிட்டு போக கூடாது. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியா? இவளை எப்படியாவது நம்ம செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். அட பாவி, உன்னை நண்பன் சொன்னதுக்கு என் புத்திய பழைய செருப்புல அடிக்கணும்டா. 1 மீட்டர் தோடு, 2 ஒன்ஸ் ரத்தம், 2 சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது? உன்னைய வேலையை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கண்டா துரோகி. கொஞ்சம் தள்ளிக்க. ஐயோ அம்மா, இந்தாங்க. ஆமா, நம்ம பொண்டாட்டி என்ன நினைப்பா? பாப்பா, போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன். பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது? எல்லாம் என் தலையெழுத்து. அடி பாவி, இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி? விட்டா 10 வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான். இவளை சீக்கிரம் கூட்டி போய் 4-5 பிள்ளைகளை பத்தி அனுப்பிட வேண்டியதான். என்னங்க இது கீழே போட்டீங்க? சிலிப்பாயிருச்சு. நான் வர்றேன். என்னங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன். உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. தெரியும்டி யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு. தெரிஞ்சா சரி. என்னங்க, வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. விஜய் படத்துக்கு? ஏய், ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன். அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க, மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு போய் தெரிஞ்சுக்க. ஜாக்கிரதை. நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை. தம்பி, டீனர் போலாமா? போலாம், ஏறுங்க சார். எவ்வளவுமா? 20 ரூபா கொடுங்க சார். மீட்டர் இருக்குல்ல ராஜா, அதை போடுமா. அது எதுக்கு வச்சிருக்க? மீட்டர் போட்டா 19 ரூபா சார். நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார். 1 ரூபாவா? யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்டேன்? யார் தெரியுமா? போலீஸ்ல போவேன், இண்டுல எழுதுவேன், கிழிச்சிரும் ஒண்ணு. ஏயா, நாட்டுல அவன் 1000 கோடி 2000 கோடி 50,000 கோடின்னு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான். அதை என்னன்னு கேட்க நாதி இல்ல. ஒரு வயலுக்கும் ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கை எழுதுவீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? டேய் போடா போடா, அவனை நீ நாக்குடா. இருடா நீ. டேய் போடா போடாங்கறல்ல. ஓரம்பு. அப்ப இங்க தியேட்டர்ல அங்கவே கூட்டமே இல்லையப்பா. படம் நல்லா போகுது எதிர்பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா. டேய் வாங்க. யாரு நீ? என்ன அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே, என்ன விஷயம்?
நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறான் அவன்? குறைஞ்சது ஒரு 2000 பேராச்சும் சாகணுமே. எங்க குண்டு வச்சா கரெக்டா சாவானுங்க. அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கும். எங்க வச்சா சாவானுங்க. ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கியா நீ? யாரையா பாம்பு வைக்கிற? டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கலாம் நினைச்சுக்கிட்ட, உண்மையை சொல்றா. சும்மா நினைச்சு பாத்தியா? நானே நினைச்சு இல்ல. இல்லையா என் கையை ஒடிச்சுதான் சார். ஏன் என்னால் கையை உடைச்சா? கஷ்டப்படுறானேன்னு சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்னையா சொன்ன? நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார், அவர் சொன்னதான் சொன்னேன். என்னையா சொன்னா? கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதான் கையை உடைச்சிட்டேன். நான் இன்னும் தொப்பிய போடல. போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போங்கடா உள்ள. போங்கடா. போடா. சார் இவன் ஒரு தீவிரவாதி சார். தீவிரவாதியா? ஆமா சார். எங்க பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கினா கையங்கடமா பிடிச்சு வந்துட்டேன் சார். என்னையா சார்? நான் சும்மா ஃபேமிலியை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார். யோ என்னையா அவன் பாம்பு வைக்க போறான், குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படியா தெரியும்? அது சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது? அது ஒரு பரம ரகசியம் சார். நக்கலா? சொல்லியா? சொன்னா கேளுங்க சார். அடம் பிடிக்காங்க சார். சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிடுவேன் சார். இல்ல சார், நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார். யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன். ஆமா சார், யாராவது நினைக்கிறது சொல்லல, என் பேரை மாத்திக்கங்க. நான் நினைக்கிறேன். சொல்லு பாக்கலாம். வேணாம் சார், நான் சொன்னா உன் தொழிலுக்கே பிரச்சனை ஆகி போவோம். சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும். சொல்லியா? நான் நினைக்கிறேன். நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன். ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அட பாவி, இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே. எப்படி சொல்றது? சொன்னா கொன்னுடுவாங்க, சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. நான் நினைச்சத சொல்லு. சொல்றேன் சார். இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டில போட்டு ஓகே பண்ணணும்னு நினைச்சீங்க. அது இப்ப உங்களால முடியல. கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. ஏயா இதுக்குதான் டெய்லி பாத்தீங்களா சார்? ஸ்டேஷன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுகளை வெளியில விடாங்க சார். என்ன மாதிரி ஆட்களா இடைஞ்சலா இருக்கு. தூக்கி உள்ள விடுங்க சார். ஏன்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியா? கான்ஸ்டபிள்